ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழர்களின் முதன்மை கடவுளான முருகப்பெருமான் தமிழ் கடவுள் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார். அழகு, இளமை மற்றும் அறிவு ஆகியவற்றின் குறியீடாக விளங்கும் இவர் தொல்காப்பிய காலத்தில் சேயோன் என்றும் குறிஞ்சி நிலத்தின் கடவுளாகவும் வணங்கப்பட்டார். தமிழ் மொழியின் பிறப்பிடமாகவும் முருகனே கருதப்படுகிறார். தமிழ் கடவுள் முருகப்பெருமான் நமக்கு வரப்பிரசாதமாக அருளிய திருப்புகழ். தன்னுடைய அடியாரான அருணகிரிநாதர் வாயிலாக நமக்கு தந்த அந்த வரப்பிரசாதத்தை பாடல் வரிகளோட பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாடல் 346 இருந்து 350 வரைக்கும். பாடல் 346. மகுட கொப்பு ஆட காதினில் நுதலில் பொட்டு ஊற கோதிய மயிரில் சுற்று ஓலை பூவோடு வண்டு பாட வகைமுத்து சோரச் சேர் நகை இதழில் சொல் சாதி பார் இயல் மதனச் சொல் பாடு கோகில ரம்பை மாதர் பகடிச் சொல் கூறி போர் மயல் முக இச்சை பேசி சீர் இடை பவள பட்டாடை தோள் இரு கொங்கை மேலா பணம் மெத்த பேசி தூது இடும் இதய சுத்த ஈனச்சோழிகள் பலர் எச்சிற்கு ஆசைக்காரிகள் சந்தம் ஆமோ தகுடத்தத்த தான தானன திகுடத்தி தீதி தோதிமி தட்டுட்டு பாட்டாட பேரிகை சங்கு வீணை தடமிட்டு பாவக்காரர் கிரிப்பொடி பட்டு போக சூரர்கள் தலையிற்று இட்டை ஆடப்போர் புரிகின்ற வேளா திகிரி பொன்பாணி பாலனை மறைக்கல் புத்தெள் பூ மண்ணை சினமுற்று சேடில் சாடிய கந்த வேளே தினை உற்று காவல் காரியை மனமுற்று தேவ பூவோடு திகழ்கட்சி தேவ கோன் மகிழ் தம்பிரானே. பாடலின் பொருள்: நான் சிற்றின்பமான விலைமாதர்களுடன் இருக்கக்கூடிய இன்பத்தை தான் பேரின்பம் என்று கருதி அவர்களோடு நான் தொடர்பு கொள்வது நல்லதாகுமோ? தகுடத்தத்த தான தானன திகுட தித்தி தீதி தோதிமி தட்டுட்டாட இவ்வாறான ஒளிகளை எழுப்பி பேரிகை சங்கு வீணை ஆகியவைகள் ஒழித்து வழியை காட்டி வருபவர்களை உள்ளே மடக்கி பாவங்களை செய்த கிரௌஞ்சன் என்னும் அசுரனாகிய மலை தூளாகும்படி போக சூரர்களுடைய தலைகள் அருந்து வீழ்ந்து ஆடும்படி சண்டை செய்கின்ற வேளனே. சக்கரம் ஏந்திய அழகிய திருக்கரத்தை உடைய திருமாலின் பிள்ளையும் வேதங்களை கற்ற தேவனும் அழகிய தாமரையில் வீற்றிருப்பவனுமாகிய பிரம்மன் மீது கோபம் கொண்டு அவனது திரட்சியான தலையில் குட்டிய கந்த பெருமானே, திணைப்புணத்திலிருந்து காவல் புரிந்த வள்ளி நாயகியை திருமணம் செய்து கொண்டு தேவர் உலகில் வாழ்ந்த பூ அணைய தேவயானையுடன் சேர்ந்து விளங்கும் காஞ்சிபுரத்தில் வீற்றிருந்து தேவர்கள் தலைவனான இந்திரன் மகிழும் தம்பிரானே. பாடல் 347. மக்கட்கு கூறறித்தானது கற்றட்ட தான் முடியாதது மற்றொப்பு கியாதுமோ வாதது மனதாலே மட்டிட்டு தேட ஒணாதது தத்துவத்திற்கோவை படாதது மத்தப்பொரு போது பகீரதி மதிசூடும் முக்கட்பொருள் பாலரு சாவிய அர்த்தத்துக்கு போதகமானது முத்திக்கு காரணமானது பெறலாகா முட்டர் கெட்டாதது நான்மறை ஏட்டிற்றெற்றாததென வரு முற்பட்ட பாலையிலாவது புரிவாயே. சக்கராயுத மாதுளன் மெச்சப்புற் போது டாவிய திக்கு பொற் பூதரமே முதல் வெகு ரூபம் சிட்டித்து பூதவ சாசுகள் கை கொட்டிட்டாடம கோததி செற்றுக்கிற சூரனை மார்பக முதுசோரி கக்கைக்கு தாமரை வேல்விடு செச்சை கற்பூரபு யாசல கச்சுற்ற பாரப யோதர முளையாள் முன் கற்புத்த பாதுல கேழையு மொக்க பெற்றாள் விளையாடிய கச்சிக்க சாலையில் மேவிய பெருமாளே. பாடலின் பொருள்: மக்களுக்கு இது இத்தன்மையது என எடுத்து கூற அரிதானது, கற்ற கல்வியாலும் அதனை எட்ட முடியாதது, மற்றபடி அதற்கு ஓமை ஏதும் ஒவ்வாதது, மனதினால் அதை அளவிட்டு தேடி அறிய முடியாதது, எத்தகைய ஆராய்ச்சியிலும் அதனை வரிசைப்படுத்த முடியாதது, ஊமத்தை மலரையும் தங்க நிற கொன்றை மலரையும் கங்கை நதியையும் பிறைச்சந்திரனையும் சடையிலே சூடும் முக்கண்ணராகிய அழகிய சிவபிரான் சொல்லுக என்று கேட்க சொல்லப்பட்ட பொருளுக்கு உபதேச வித்தாக இருப்பது, மோட்சத்துக்கு காரணமாக இருப்பது, பெறுவதற்கு முடியாததாய் மூடர்களுக்கு எட்டாததாய் இருப்பது, 4 வேதங்களும் எட்டுவதற்கு முயன்றாலும் எட்ட முடியாமல் இருக்கும் பொருளது, முதன்மையான பொருளுக்கும் அப்பாற்பட்ட பொருள் எதுவோ அதனை எனக்கு உபதேசித்து அருள்வாயாக. செங்கண்களையும் சக்கராயுதத்தையும் உடைய தாய்மாமன் திருமால் மெச்சி புகழும்படியாக புல்லையும் மலரையும் பெரிதாக படரவிட்டு திசைகளில் உள்ள பொன் மேருமலை முதலாக பல பல உருவங்களை சிருஷ்டித்து பூதங்களும் பேய்களும் கைகொட்டி ஆடும்படியாக பெருங்கடலை வற்றடித்து கடுமையான சூரனுடைய மார்பகத்திலிருந்து மிகுந்த ரத்தம் கக்கச் செய்யுமாறு தாமரை மலர் போன்ற திருக்கரத்தின் நின்று வேலாயுதத்தை விட்ட செஞ்சந்தனமும் பச்சை கற்பூரமும் பூசிய புயமலையை உடையோன்.
கச்சணிந்த கனமான பாழ்வூரும் மார்பினலாலும் முன்னர் கற்பு நிலை தவறாமல் 7 உலகங்களையும் ஒருங்கே ஈன்றளித்தவளுமான காமாட்சி தாயார் திருவிளையாடல்கள் பல புரிந்த காஞ்சிபுரத்தில் உள்ள கச்சபேஸ்வரம் என்னும் திருத்தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே. பாடல் 348. மயல் ஓதும் அந்த நிலையாலும் வஞ்சவசை பேசுகின்ற மொழியாலும் மறிபோல் உகின்ற விழிசேரும் அந்திமதி நேருகின்ற நுதலாலும் அயிலே நிகர்ந்த விழியாலும் அஞ்சம் நடையாலும் அங்கை வளையலாலும் அறிவே அழிந்து அயர்வாகி நைந்து அடியேன் மயங்கி விடலாமோ மயிலேறி அன்று நொடிபோதில் அண்டம் வளமாக வந்த குமரேசா மரிதாவு செங்கை அரணார் இடங்கொள் மலைமாது தந்த முருகேசா நயவான் உயர்ந்த மணிமாட மும்பர் நடுவே நிறைந்த மதிசூழ நரைவீசு கும்பக்குடமேவு கம்பை நகர் மீது அமர்ந்த பெருமாளே. நான் சிற்றின்பத்தில் மூழ்கி என் அறிவு அழிபட்டு சோர்வு அடைந்து உள்ளம் ஒடுங்கி அடியேனாகிய நான் மயக்கம் கொள்ளலாமோ? மயிலின் மீது ஏறி முன்பு ஒரு நொடிப்பொழுதில் உலகை சுற்றி வந்த குமரேசனே, மான் தாவுகின்ற சிவந்த கையை உடைய சிவபெருமானின் இடது பாகத்தில் குடிக்கொண்டுள்ள பார்வதி தேவி பெற்ற முருகேசனே, மேம்பாட்டுடன் வான் அளவும் உயர்ந்த அழகிய மாடங்களின் உச்சியிலும் நடுவிலும் நிறைந்த ஒளி வீசும் நிலவு சூழ்ந்து விளங்க வேள்வியின் பொருட்டு நறுமணம் கமழும் கும்ப கலசங்களும் குடங்களும் பொருந்தி உள்ள கம்பை ஆற்றங்கரை நகராகிய காஞ்சிபுரத்தின் மீது விருப்பம் வைத்து வீற்றிருக்கும் பெருமாளே. பாடல் 349. முத்த ரத்தின சூத்திர மொத்த சித்திர மார்க்கர் முன் சென்மத்து மூர்க்கர் வெகு பாவர் முத்து உதிர்த்த வாட்டை ஒத்த பத்திரம் வாழ் கண் முஞ்சர் மெத்த சூற்றர் நகையாளே எத்தர் குத்திர அர்த்தர் துட்ட முட்ட காக்கர் இட்ட முற்ற கூட்டர் விளைமாதர் எக்கர் துக்கர் வாழ்க்கை உற்றன் சித்த நோய்புண் இப்படிக்கு மார்க்கம் உழல்வேனோ தித்தி மித்தி தனத்த நத்தம் மூட்டு சிற்று உடுக்கை சேட்டை தவிழ் பேரி திக்கு மக்கள் ஆக்கை துக்க வெறுப்பு மீக்கொள் செம் கடற்கொள் ஆழ்த்து விடும் வேளா கல்புறத்தை வீட்டி நட்டமிட்ட நீற்றர் கத்தர் பித்தர் கூத்தர் குருநாதா கல்குறிச்சி வாழ்பெண் ஒக்க வெற்றி வேல்கொள் கச்சி நத்திக் நாள் கொள் பெருமாளே. பாடலின் பொருள்: சிற்றின்பத்தையும் மாயையையும் உண்மை என கருதி அதுதான் பேரின்பம் என்று கருதி இந்த வாழ்க்கையில் ஆசை வைத்து மனநோய் ஆகிய புண்ணை கொண்டு இப்படிப்பட்ட வழியில் தடுமாற்றம் அடைவேனோ? தித்தி மித்தி மீத்தனத்த நத்தம் என்ற ஒளியை எழுப்பும் சின்ன உடுக்கை இயக்கப்படும் தவிழ் முரசு இவைகளை கேட்டு 8 திக்குகளில் இருந்த மக்களின் உடலில் துக்கத்தை மலை போல் மேலிடுவதை கண்டு அதற்கு காரணமாயிருந்த சூரனை சிவந்த இரத்த கடலுக்குள் ஆழ்த்திய வேளனே, கல் மலை போன்ற திரிபுரங்களை அழித்து நடனம் செய்த திருநீறு அணிந்த கடவுள் பித்தர் கூத்தப் பெருமான் நடராஜனாகிய சிவபெருமானுடைய குருநாதனே, மலைநில ஊராகிய வள்ளி மலையில் வாழ்ந்த வள்ளியுடன் வெற்றி வேலை ஏந்தி காஞ்சிபுரத்தை விரும்பி நாள்தோறும் மீற்றிருக்கும் பெருமாளே. பாடல் 350. வம்பாராச்சில கண்ணமிடும் சமயத்து கத்து திரையாளர் வன் கலாத்திரள் தன்னை அகன்று மனத்திற் பற்றற்று அருளாளே தம்பராக்கு அரண் இன்னையுணர்ந்துருகி பொற்பத்ம கழல் சேர்வார்த்தம் குழாத்தினில் என்னையும் அன்போடு வைக்க சற்று கருதாதோ வெம்பராக்கிரம மின்னணியில் கொண்டு ஒரு வெற்பு பொட்டும் படமாசூர் வென்ற பார்த்தி பன்னிரு தின்புய வெற்றி சித்திர திருமார்பா கம்பராய் பனிமண்ணு புயம் பெரு கைக்கு கற்பு தவறாதே கம்பையாற்றினில் அன்னை தவம் புரி கச்சி சொக்க பெருமாளே. பாடலின் பொருள்: பொம்பு வார்த்தைகள் நீங்காததும் சில பழைய நூல்களிலிருந்து சொற்களை திருடியும் சமயவாதம் செய்து அலைக்கடல் போல கத்தி ஆரவாரிப்பவரின் வன்மையான கலை கூட்டத்தில் நின்று விலகி மனத்தில் உள்ள பற்றுகள் அனைத்தும் மறப்பெற்று தம்மை தாமே நோக்கியுள்ள அகம்பாவம் அற்று போய் உன்னையே உணர்ந்து உள்ளம் முருகி அழகிய தாமரை மலரன்ன அடிகளை சேர்பவர்களுடைய கூட்டத்தினுள் அடியேனையும் அன்போடு கூட்டி வைக்க உன் திருவுள்ளத்தில் சற்று நினைக்கலாகாதோ? வெப்பமான ஆற்றலும் ஒளியும் மிக்க வேலாயுதத்தை கொண்டு ஒப்பற்ற கிரௌஞ்சமலை பொடிபடும்படி செய்து மாமரமாய் நின்ற சூரனை வென்ற அரசே, வலிமை மிக்க 12 தோள்களை உடையவனே, வெற்றி மாலையை அணிந்த அழகிய திருமார்பனே, ஏகாம்பரேஸ்வரராய் விளங்கும் சிவபெருமானின் பாம்புகள் நிலைத்துள்ள தோள்களை தழுவும் பொருட்டு கற்பு நிலை தவறாமல் கம்பா நதிக்கரையில் காமாட்சி அம்மை தவம் செய்திருந்த கச்சி என்ற காஞ்சிபுரத்தில் அழகாக வீற்றிருக்கும் பெருமாளே. ஓம் சரவணபவ. எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் வந்தமர்ந்து மங்களங்களை வாரி வழங்குவீராக. ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.